ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு கீதாஸ் கரீஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த வெயிலுக்கு ஏத்த மாதிரி 2 சம்மர் ஸ்பெஷல் ட்ரிங்க்ஸ் தான் பார்க்க போறோம். வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. So let's get started. ஃபர்ஸ்ட் நம்ம நொங்கு சர்பத் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு சப்ஜா விதைகள் எடுத்து அதுல கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கலாம். சப்ஜா விதைகள் சேர்க்கறது வந்து கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான். உங்ககிட்ட சப்ஜா விதைகள் இருந்தா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா அடுத்த ஸ்டெப்ல இருந்து ப்ரொசீட் பண்ணுங்க. அடுத்து நான் 4 நொங்கு சொலைகள் எடுத்திருக்கேன். 2 பேருக்கான சர்பத் செய்ய போறோம், அதனால நான் 4 சொலை நொங்கு எடுத்திருக்கேன். இந்த நொங்கு சொலைகளை வந்து தோல் உரிச்சு எடுத்து வச்சுக்கலாம். தோல் உரிச்ச நொங்கு சொலைகளை இந்த மாதிரி ஒரு ஸ்மாஷர் வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கலாம், இல்லைன்னா கையில பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இது நல்லா ஸ்மாஷ் பண்ணியாச்சு. எப்பவுமே நொங்கு வாங்கும் போது கொஞ்சம் எலசான நொங்கா, ரொம்ப சாஃப்டான நொங்கா பார்த்து வாங்குங்க. அடுத்து என்ன பண்ண போறோம்னா, ஒரு பெரிய கிளாஸ் இல்லைன்னா ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அதுல நம்ம ஸ்மாஷ் பண்ணி வச்சிருக்க நொங்கு சொலைகளை சேர்த்துக்கலாம். நொங்கு சொலைகளை சேர்த்ததுக்கு அப்புறமா நன்னாரி சிரப் சேர்க்க போறேன். நன்னாரி சிரப் இந்த வெயில் காலத்துல எல்லா கடைகள்லயுமே கண்டிப்பா கிடைக்கும். அந்த நன்னாரி சிரப்ல 4 டீஸ்பூன் நன்னாரி சிரப் சேர்த்துக்க போறேன். 2 பேருக்கான சர்பத் போடுறதுனால 4 டீஸ்பூன் நன்னாரி சிரப் சேர்த்துக்கோங்க. நன்னாரி சிரப்ல யூஸ்வலாவே சுகர் கண்டென்ட் ஜாஸ்தியா தான் இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு சுகர் பத்தல, ஸ்வீட்னஸ் பத்தல அப்படின்னா 1 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. என்னோட சிரப்ல வந்து சுகர் வந்து கம்மியா தான் இருந்தது, அதனால நான் 1 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தீங்கன்னா, லைட்டான கூலிங் இருந்தால் கூட போதும், ரொம்ப கூலிங் இருக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் லைட்டாக கோல்டாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் வைக்கலைன்னா நீங்கள் ஐஸ் கியூப் சேர்த்து கூட சர்வ் பண்ணும்போது ஐஸ் கியூப் சேர்த்து சர்வ் பண்ணலாம். இப்போ சர்வ் பண்ணுறதுக்கு நான் அந்த டம்ளர் எடுத்திருக்கேன். எடுத்துக்கிட்டு நம்ம ஊற வச்சிருக்க சப்ஜா விதைகளில் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துக்கிட்டு அடுத்து நம்ம செஞ்சு வச்சிருக்க நொங்கு சர்பத்தை இதில் சேர்த்துக்கலாம். ஐஸ் கியூப் சேர்க்கிறதா இருந்தா இந்த டைம்ல ஐஸ் கியூப்ஸும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு சர்வ் பண்ணுங்க. நம்மளோட சூப்பரான நொங்கு சர்பத் ரொம்ப சுலபமா ரொம்ப ஈஸியா ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம இளநீ சர்பத் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த இளநீ சர்பத் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தா, இளநீர்ல இருக்க அந்த தண்ணி, இளநீரோட அந்த வலு, லேசான தேங்காய், நன்னாரி சிரப், இந்த 3 இன்கிரீடியன்ஸ் வச்சுதான் நம்ம இந்த இளநீ சர்பத்தை செய்ய போறோம். இந்த இளநீ சர்பத் செய்யறதுக்கு நீங்க இளநீ வாங்கும் போது ரொம்ப லேசான தேங்காய் இருக்க மாதிரியான இளநீ வாங்கிக்கோங்க. வழுக்கையா வேணும்னு சொல்லி கேட்டீங்கன்னா அவங்களே கொடுப்பாங்க. லேசான தேங்காய் இருக்க மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. இதுல நம்ம இப்போ ஒரு பெரிய பவுல் எடுத்திருக்கேன். எடுத்துக்கிட்டு அதுல கொஞ்சம் இந்த தேங்காய் சேர்த்துக்க போறோம். சேர்த்துக்கிட்டு இளநீர் சேர்த்துக்கலாம். இளநீர் சேர்க்கும் போது வடிகட்டி இளநீரை சேர்த்துக்கோங்க. ஏன்னா அதுல சின்ன சின்ன நாரெல்லாம் இருக்கும், அதனால அதை வடிகட்டி சேர்த்துக்கோங்க.
சேர்த்துக்கிட்டு இதுல நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போறோம். நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஸ்மாஷ் பண்ணி வச்சிருக்க அந்த தேங்காவையும் அந்த இளநீர் தண்ணியில ஒரு பாதியை நம்மளோட சர்விங் கிளாஸ்க்கு மாத்திக்க போறேன். மாத்திட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நன்னாரி சிரப் சேர்த்துக்க போறேன். சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த சிரப் வந்து இந்த தேங்காயோட தண்ணியோட நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு மிச்ச பாதியான இளநீரையும் இதுல சேர்த்துக்கலாம். ஸோ இந்த இளநீர் சர்பத் பொறுத்த வரைக்கும் நான் நார்மல் வாட்டர் இதுல சேர்க்கவே இல்லை. வெறும் இளநீர்ல இருக்க அந்த தண்ணியை தான் சேர்த்துட்டு இருக்கேன். நம்மளோட இளநீர் சர்பத் ரொம்ப ஈஸியா ரொம்ப குவிக்கா ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்ம நார்மலா வெயில் காலம் வந்தாலே எல்லா பழங்களை வச்சு ஜூஸ் போடுவோம், இல்ல லெமன் ஜூஸ் செய்வோம், இல்லைன்னா நன்னாரி சர்பத் குடிப்போம். ஸோ இந்த 2 சர்பத்தும் கொஞ்சம் டிஃப்ரெண்டானது, ரொம்ப ஈஸியா சுலபமா செஞ்சிடலாம். அதே மாதிரி இளநீரும் சரி நொங்கும் சரி எல்லா இடத்துலயும் இந்த வெயில் காலத்துல ரொம்ப ஈஸியா கிடைக்கும். ஸோ வாங்கி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. கரீஸ் அண்ட் கிராஃப்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.